ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் இதில் நான் சேர்க்குறேன். ஆயிலும் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக. அதை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு இதில் இப்போ சேர்த்துட்றேன். அப்போ ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடும். இதை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இதில் நான் 2 பெரிய தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தோன்னா தான் இந்த தொக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக நான் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தக்காளிலாம் வதங்கிருச்சு. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம இப்போ வதக்கிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இது நல்லா பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு அந்த கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த தொக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 1 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தாலே கரெக்டானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மூடி போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்லேயே கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு இட்லியோட, தோசையோட எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்குறேன். இது ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும்